தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புத்தி இருக்குதா இல்லையான்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஏன்டா நீங்கள்லாம் வந்துட்டு இந்த ரஜினி வந்துட்டு பாலிடிக்ஸில் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றின்னு இருந்தார். அப்போல்லாம் வாங்க தலைவா நாங்கள் ஓட் போடுறவங்களுக்கு அப்படி இப்படின்னு கத்தின்னு இருந்த நாய்ங்க. இப்போ விஜய் வந்தால் மாத்திரம் ஏன்டா அவங்களுக்கெல்லாம் வலிக்குது? ஏன்டா அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரா மக்களுக்கு? ரஜினிகாந்த் யாரா அவங்களுக்கெல்லாம்? அவர் வந்து என்னடா செஞ்சிட்டாரு உங்களுக்கெல்லாம்? இப்போ உங்கள் ஊரில் பிறந்து உங்கள் ஊர்லேயே வளர்ந்து உங்கள் மக்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சு இன்னும் கூட நிறைய நல்லது செய்து வரேன்னு சொன்னாக்கா நீங்களாம் கமெண்ட்ஸில் வீடியோஸில் ஏன்னா நீங்களாம் உண்மையாக படிச்சிருக்கீங்களா? ஏதாவது அந்த சத்யராஜ் அவன் மண்டையில் முடிதா இல்லைன்னு பார்த்தாக்கா மண்டையில் மூளை கூட இல்லை அவனுக்கு. இல்லை எங்கெங்கேருந்தோ வராங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஓட் போடுறேன்னு சொல்கிறீங்க, எதேதோ பண்ணுறீங்கடா அவங்களுக்கெல்லாம். பட் உங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கு ஏன்னா எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க. நீங்களாம் வந்துட்டு இந்த சரக்கு விற்கிறவன், ரவுடி, கொலகாரன் இவங்கெல்லாமே சப்போர்ட் பண்ணுறீங்களாடா நீங்கள். இன்னைக்கு இன்னொன்று என்ன புரியலண்ணா, உங்கள் ஊரில் அவ்வளோ ரேப் கேசஸ் ஆகுது, அவ்வளோ பேர் வெட்டுறானுங்க போகிற வழியில எல்லாம். அதெல்லாம் பார்த்துமாடா இன்னும் திருந்தாம இருக்கீங்க நீங்க? இந்த விஜயகாந்த் அவங்க வைஃப் சொல்றாங்கடா, டேய் எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு, இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அதெல்லாம் கேட்கணுமாடா இன்னும் உட்காந்துருக்கீங்க நீங்களாம்? காசு கொடுக்கறது வாங்கின்னு இப்படியே இருக்காதீங்க, கொஞ்சமா தலை நிமிந்து பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. அப்பப்ப கொஞ்சம் அண்ணாந்து பாருங்க, அப்பதான் காக்கா எச்சம் போடுதா இல்ல கழுகு பாம்பு போடுதான்னு தெரியும். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறது சரி, இவங்க எல்லாமே பண்றது நம்ம விஜய் அண்ணனுக்காக தான். இன்னும் கொஞ்சம் பேர் ஊர்ல இருந்து கிளம்பி வராங்க பாத்தியா, அப்ராட்ல இருந்து. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு அவங்க ப்ரீவியஸ் எலெக்ஷன் கூட வந்திருப்பாங்க இல்லையான்னு தெரியல எனக்கு. பட் இந்த எலெக்ஷனுக்கு நிறைய பேர் வந்து ஓட் போடுறாங்க பாத்தியா, அது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிடையாது, இருந்தாலும் அவங்க வேலையெல்லாம் விட்டு அங்கேருந்து வராங்க பாத்தியா, அது யாருக்காகன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன் அண்ட் ஒன்லி நம்ம விஜய் அண்ணனுக்காக மட்டும்தான். ஒரு விஜய் நான் ஃபேனாக இருந்துட்டு எனக்கு அங்கே வந்து ஓட் போட முடியலன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீலிங் எனக்கு. உங்களுக்கெல்லாம் அந்த ஆப்ஷன் கிடைச்சோன்னு நீங்கள்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னாக்கா உங்களை விட முட்டாள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க சத்தியமாக. அவர் அவ்வளோ காசு அவ்வளோ ஃபேம் விட்டு உங்கள் ஊர் வெயிலில் வந்து நின்று பிரச்சாரம் பண்ணணும், அவருக்கு என்ன தலையெழுத்தாடா? அந்த மனுஷன் எப்படி அந்த மனுஷன்டா அவர்? பெங்களூரில் எங்கனாலே வெயில் தாங்க முடியலடா. நீங்களாம் அந்த தமிழ்நாட்டில் இருந்துன்னு அவ்வளோ வெயிலில் அவர் வந்து அவ்வளோ கேன்வாசிங் பண்ணி கொஞ்சமாக யோசிங்கடா ஃபர்ஸ்ட்டு. இவ்வளோ வருஷமாக முட்டாளாக இருந்துட்டீங்க, இதுக்கு மேலேயும் முட்டாளாக இருக்கணும்னாக்கா அது உங்கள் தலையெழுத்து. ஆக்சுவலி இதுக்கு மேலேயும் நீங்கள் தலை குனிஞ்சு தான் இருப்பேன், இவங்க சொல்கிறது தான் நான் கேட்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் ஒரு வேளை இவங்களே திருப்ப வந்தாங்கன்னா காட்சிக்கு உங்கள் தலை நிமிட்டாலாம் வைக்க மாட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் தலை நிமிடுற மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ குனியை வச்சு உங்களுக்கு பின்னாடி குத்த முடியுமோ நல்லா குத்துவாங்க. தமிழ்நாடா எலெக்ஷனுக்கு ஊருக்கு போவீங்களா? ஊருக்கு போவீங்களா? யாருக்கு ஓட் போட போகிறீங்களா? யாருக்கு ஓட் போட போகிறீங்கன்னு கேட்டேன். யாருக்கு ஓட்டு போடுறீங்க? விஜய்.